தை அமாவாசையின் ஒளி. அது ஒரு சிறிய கிராமம். தை மாதம் வந்தாலே அந்த ஊரில் ஓர் அமைதி நிலவும். வீடுகளின் வாசலில் கோலம் இல்லை. ஆனாலும் மனங்களில் ஒரு புனித உணர்வு. அந்த நாள் தை அமாவாசை. காலை முதலே கிராமத்து குளம் அருகே மக்கள் கூடத் தொடங்கினர். தலையில் தர்ப்பை, கையில் எள்ளும் நீரும். ஒவ்வொருவரின் முகத்திலும் நாம் யார் காரணமாக இங்கு இருக்கிறோம் என்ற நினைவு. ராமன் என்ற இளைஞன் முதல் முறையாக தனியாக வந்திருந்தான். கடந்த வருடம் தன் தந்தையை இழந்த வலி இன்னும் அவன் மனதில் கனமாக இருந்தது. அவன் குளத்தருகே அமர்ந்து நீரில் எள்ளை விட்டபடி மெதுவாக சொன்னான், அப்பா, நான் நல்லபடியாக இருக்கேன். நீங்க சொல்லிக் கொடுத்ததை மறக்கல. அந்த கணம் அவனுக்கு ஒரு விசித்திரமான அமைதி கிடைத்தது. அப்பா அருகில் இருப்பது போல ஒரு உணர்வு. அருகே இருந்த ஒரு முதியவர் சிரித்தபடி சொன்னார், தை அமாவாசை இறந்தவர்களை நினைத்து அழுவதற்கல்ல, அவர்கள் நமக்குக் கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லும் நாள். அன்று மாலை ராமன் வீட்டுக்குத் திரும்பி தாய்க்கு பிடித்த உணவைச் சமைத்தான். அம்மாவின் கண்களில் கண்ணீர். ஆனால் அது சோகமில்லை, பெருமை. அந்த இரவு அமாவாசையின் இருளில் ஒரு ஒளி பிறந்தது. நினைவுகளின் ஒளி, நன்றியின் ஒளி, வம்சத்தின் தொடர்ச்சியின் ஒளி. தை அமாவாசை இறப்பை நினைக்கும் நாள் அல்ல, வாழ்க்கையின் வேர்களை